இருக்கிறது எல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது தெரியுமா உங்களுக்கு? இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா ஆமென், இஸ்ரேல் தேசத்துல பயங்கர யுத்தம் நடக்குது, அப்படிதானா? ரொம்ப நாளா நடந்துட்டு இருக்குது. எப்ப ஆரம்பிச்சதுன்னு தெரியுமா அந்த யுத்தம்? தெரியாது, நமக்கெல்லாம் தெரியாது. 2024 அக்டோபர் 7ஆம் தேதி ஆரம்பிச்சது, தெரியுமா உங்களுக்கு? அந்த டேட் பைபிள்ல இருக்குது, அந்த டேட் பைபிள்ல இருக்கு பிரதர். நீங்க சாதாரணமா நினைக்காதீங்க. உலகத்துல மாயையானதை அல்லது நிரந்தரம் இல்லாததை நம்பி போகிறாதீங்க. அதனாலதான் நேற்றைக்கும் இன்றைக்கும் நாளைக்கு நாளை மறுநாளும் வசனம் வசனம் வசனம், சத்தியம் சத்தியம் சத்தியம். ஆமென், அல்லேலூயா. ஆனா இது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். வேற ஏதாவது ஒரு பொய்யான ஒரு காரியத்தை சொன்னா அப்படியே நீங்க நம்புவீங்க, ஒரு மாயையை சொன்னா நம்பிடுவீங்க. அப்படி நடக்க போகுது, இப்படி நடக்க போகுது. அதான் நான் நேற்றைக்கே கேட்டேன், ஆண்டவர் நமக்கு என்ன பிரதர் தரல சொல்லுங்க, என்ன தரல நமக்கு சொல்லுங்க பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டில் இல்லாத பிள்ளைகளுக்கு புதிய ஏற்பாட்டில் இருக்கிற நமக்கெல்லாம் ஆண்டவர் அவருடைய விலையேறப்பட்ட இரத்தத்தினால் நம்ம என்ன செய்தார்? அன்னைக்கெல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க தெரியுமா? நியாயப்பிரமாணத்தில் இருக்கிற எல்லாத்தையும் கடைபிடிக்கணும், அப்பதான் அவங்களுக்கு விடுதலை. நியாயப்பிரமாணம்னா நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. 613 சட்டங்கள், 613 சட்டங்கள். அவ்வளவு சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். அதையும் 2ஆக பிரிக்கலாம். செய்ய வேண்டியது, செய்யக்கூடாதது. எதெல்லாம் செய்யணும் தெரியுமா? 365 சட்டத்தை செய்யக்கூடாது. உங்களை மனசுல வரும் எதெல்லாம் எதெல்லாம் அப்படின்னு வரணும் வரணும், எழுதி பார்க்கணும். மீதி இருக்கிற 248 சட்டங்களையும் செய்யணும். காலையில செய்யணும், மாலையில செய்யணும். பாஸ்டர் அழகா சொன்னாங்க, சரிதானா? ஆண்டவர் ஆராதிக்க மறந்துடாதீங்க, வெளியில போனவங்களை கூட்டிட்டு வர்றதுக்கு மறந்துடாதீங்க. அதுல எவ்வளவு விஷயம் இருக்கு தெரியுமா? ஏன்னா பரலோகத்துல எப்ப தெரியுமா சந்தோஷம்? கை தட்டும் போது அதை விட, பாடல் பாடும்போது அதை விட, ஒரு ஆத்துமாவை மனம் திரும்புகிற, நீங்க பேசுங்க, நான் சந்தோஷப்படுறேன். மனம் திரும்புகிற ஒரு ஆத்துமாவின் நிமித்தம். ஒரு தம்பி வழி தவறி போயிட்டாங்க, ஒரு தங்கச்சி வழி தவறி போயிட்டாங்க, ஏன் ஒரு வயசானவங்களே ஒரு வெறுப்புல போயிட்டாங்க. ஆனா நீங்க போய் சத்தியத்தை சொல்லி சுவிசேஷத்தை சொல்லி அவங்கள கூட்டிட்டு வரீங்கன்னு வைங்களேன். 100 ஆடுல ஒரு ஆடு தான் அங்க போனா போட்டாங்க, மீதி 99 ஆடு இருக்குல்ல. இல்ல, அந்த 99 ஆடை குறித்து இல்ல, காணாமல் போன ஒரு ஆடை குறித்து தான் மேய்ப்பனுக்கு என்ன இருந்தது? பாரம் இருந்தது. அந்த ஆடை தேடியெல்லாம் அலையிறான் இல்லையா? அந்த ஆடு கிடைச்ச உடனே அவனுக்கு என்னதான் சந்தோஷம், சந்தோஷம் தாங்க முடியல. அதே பகுதியில் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா ஆமென், அதை கெட்ட குமாரன்னு என்னால சொல்ல முடியாது. மனம் திரும்பின ஒரு அருமையான ஒரு சகோதரன் இல்லையா? அந்த புள்ள போனா போட்டு, சொத்தெல்லாம் பிரிச்சுட்டு போனானே, எப்படியும் போகட்டு. இன்னைக்கு இருந்தா நம்ம அப்படிதான் சொல்லுவோம், நீ என்ன மதிக்காம போற பாரா, நீ தெருவில் நின்று பிச்சை எடுக்கல, நம்ம எப்படி இல்லாம சொல்லிடுவோம் இல்லையா? அப்படின்னா பிள்ளைங்க கஷ்டப்பட்ட பயங்கர சந்தோஷம். ஆனா அந்த தகப்பன் என்ன செய்தாராம்? எப்போ என் பையன் வந்துருவான், என் காணாமல் போன என் பிள்ளை எப்போ வந்துடுவான், எங்க அப்படியெல்லாம் ஆண்டவர் நம்மை தேடினதுனால தான் 40 வருஷத்துக்கு முன்னால நமக்கு ஒரு ஊழியரை தந்தார், ஒரு ஸ்தாபனத்தை தந்தார், ஒரு சபையை தந்தார். இன்றைக்கு கன்வென்ஷன் என்கிற அந்த கூட்டத்தின் மூலமாய் கர்த்தர் நமக்கு சத்தியத்தை தந்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சரிதானா? பொதுவா இப்போ சின்ன பிள்ளைங்க இருக்கிறாங்க, இவங்களை விட சின்ன பிள்ளைங்க கிட்ட ஒரு தட்டுல நல்ல கவனிங்க, ஒரு கலரான அழகான ஒரு பொம்மை, ஒரு கீ கொடுத்து அட்டுக்கிட்டுக்கிட்டுன்னு அடிச்சுட்டு ஓடும் பார்த்தீங்களா? அந்த பொம்மையை ஒரே தாம்பளத்தில் அந்த பொம்மையை ஒரு பக்கத்துலையும் இன்னொரு பக்கத்தில் 500 ரூபா நோட்டுக்கட்டையும் வச்சா அந்த பிள்ளைங்க எதை எடுப்பாங்க சொல்லுங்களேன்? ஆனால் விஷயம் தெரிஞ்சவங்க எதை எடுப்பாங்க? பிரதர் பாடும்போது ஒரு பாடல் பாடுனீங்க, மண்ணுக்காக மாணிக்கத்தை. நான் உடனே நினைச்சேன், ஆண்டவர் என்னைக்கு ஃபுல்லாகவே நாங்கள் அந்த வசனத்தை எடுத்துட்டோமாப்பா, அந்த வசனத்தை எடுத்துடட்டுமா? நல்ல கவனிங்க, எவ்வளோ பெரிய சத்தியம் இருக்குது தெரியுமா அதுக்கு? இந்த வேதத்திலேயே அதிகமான 66 புஸ்தகத்தில் அதிகமான புஸ்தகத்தை எழுதினது யாரு? அப்போஸ்தலனாகிய பவுல். எபிரேய நிருபத்தை நீங்க சேர்த்துட்டீங்கன்னா 14 நிருபங்களை எழுதினார். இல்லைங்க, அந்த நிருபம் இல்லைன்னா சபைக்கு பாடம் இருக்காது, சத்தியம் இருக்காது. சபை எப்படி இருக்கணும், சபையார் எப்படி இருக்கணும், ரட்சிப்புனா எப்படி இருக்கணும், சரியா? அன்னைக்கு அதை எழுதினதுக்காக அவருக்கு பாராட்டு கிடைச்சதா சொல்லுங்க? கூப்பிட்டு அவருக்கு நல்ல டர்க்கி டவர், ராம்ராஜில் உள்ள டர்க்கி டவர்ல அவருக்கு போட்டாங்களா? ஐயா உங்க மூலமா தான் சத்தியம். இல்லைங்க, போற இடமெல்லாம் அவருக்கு என்ன கிடைச்சது? அடி. சரிதானா? ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா கயரை கட்டி இந்த நாயை இழுக்கிற மாதிரி இழுத்து என்ன செய்துட்டாங்க, பட்டணத்துக்கு வெளியே என்ன செய்துட்டாங்க, கொண்டு போட்டாங்க. அடுத்த வசனத்தில் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா பவுல் எழுந்து காலூன்றி நின்றான். பிரதர் பாடுகளை குறித்து சொல்லும்போது எனக்கு அப்படிதான் உள்ளத்துல துடிச்சது. நம்மளாம் அப்படி பாடுகளுக்குள்ள என்ன செய்யல, ஒரு எறும்பு கடிச்சா 1 மாசம் சர்ச்சைக்கு வர மாட்டேங்கிறோம். நம்ம
அந்த எறும்பை தேடி பிடிச்சி பீரங்கியை வச்சு கொன்ன பிறகுதான் என்னது நமக்கு நிம்மதி இல்லை? மிஷினரி ஊழியத்தில் நீங்கள் வந்து பார்க்கணும். எத்தனை பிள்ளைங்க, எத்தனை பேர் தெரியுமா? கோயில்பட்டியில் ஒரு அக்கா இருக்கிறாங்க. நாங்கள் எல்லாம் அங்கே போயிருந்தோம். அந்த அக்கா என்ன செய்தாங்க, வெளியில் போய் ஒரு ஸ்தாபனத்துக்கு காணிக்க பிரித்து அனுப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க வந்தோடனே ஒரு ஷால் போட்டிருந்தாங்க. எதுக்கு இந்த அக்கா ஷால் போட்டிருக்காங்க? இவ்வளோ வெயில் அடிக்குது, குளிர்னா ஷாலை போடலாம், இவ்வளோ வெயில் அடிக்குது, ஏன் ஷால் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அந்த அக்காவுக்கு 2 கையுமே ஊனம். யோசனை பண்ணி பாருங்க. எனக்கெல்லாம் அழுக அப்படி வந்துருச்சு. ஆண்டவரே, நல்ல காலை தந்தைங்களே, இவ்வளோ நாள் நான் ஓடாமல் இருந்துட்டேனேப்பா. நல்ல கையை தந்தைங்களே ஆண்டவரே, இவ்வளோ நாள் உங்களுக்காக அந்த கையை பயன்படுத்தாமல் இருந்துட்டோமே ஆண்டவரே. நல்ல சரீரத்தை தந்தைங்களே, நல்ல வாயை தந்தைங்களே, இந்த சத்தியத்தை பேசுறதை விட்டுக்கிட்டு வீணான காரியங்களை பேச கவனிங்க. வீணான காரியங்களை அவனே சரியா அப்படின்னா, ஆண்டவர் உங்களை இவ்வளவு ஜனம் இருக்கும் பொழுது, இத்தனை பேர் இருக்கும்போது உங்களையும் என்னையும் ஆண்டவர் அழைத்தது சாதாரண காரியம் அல்ல, சாதாரண காரியம் அல்ல. தந்த சபையில நீங்க உண்மையா இருக்கணும். கர்த்தர் அதனால தான் நேற்றைக்கு அழைப்பை குறித்து இன்னைக்கு அதோடு தொடர்புடைய ஒரு சில காரியங்கள், அதனால தான் நான் நேற்றைக்கு சொன்னேன். நேற்றைக்கு அந்த செய்தி முடியவில்லை. அதற்கு முன்பதாக அருமையான சகோதரர் ஒரு பாடலை பாடினார்கள். 9வது பாடல்ல அதுல முதல் சரணத்தை பாருங்கள். ஆபிரகாமின் தேவனும் நீர்தான் ஐயா, ஈசாக்கின் தேவனும் நீர்தான் ஐயா. எல்லாரும் என்னை கொஞ்சம் பாருங்க, எல்லாரும் என்னை கொஞ்சம் பாருங்க. ஆபிரகாம் எங்க இருந்து எங்க வந்தாரு? அது அவர்கிட்ட கேட்கணும். எங்க கிட்ட கேட்டா நாங்க தான் வீட்டில் இருந்துட்டு என்ன செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லாம சொல்றீங்களா? கல்தேயர் என்கிற பட்டணத்தில் இருந்து கானான் தேசத்தில் இருக்கிற பெயர்சபா என்கிற இடத்துக்கு அவர் வந்தார். தூரம் எவ்வளவு தெரியுமா? 1500 கிலோமீட்டர். நீங்க மேப் எடுத்து நீங்க பாருங்க. ESV என்கிற ஒரு வேதம் இருக்கிறது. அந்த பைபிள்ல நீங்க பாத்தீங்கன்னா அதை எழுதியிருப்பாங்க, அதை குறிச்சு வச்சிருப்பாங்க. சரியா? ஒரு கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் இல்ல, மேக்சிமம் நம்ம சபை பிள்ளைங்க எவ்வளவு தூரத்தில் இருக்கிறீங்க பார்த்தீங்களா? ஆபிரகாம் நம்மளை பார்த்தாருன்னா, என்னங்க நீங்க என்னை பற்றி பாடெல்லாம் பாடிட்டு வராமல் இருக்கிறீங்களே கேட்பாரா கேட்க மாட்டாரா? என்ன பதில் சொல்லுவீங்க? அது கேட்கும்போது பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறீங்களா? நல்ல கவனிங்க. நீங்க இந்த பாடல் பாடணும்னு அப்படி விட்டுட்டீங்க. சரியா? ஒரு கொஞ்சம் தூரம் இல்லை. ஒருவேளை அன்றைக்கு சாராளுக்கு 70-75 வயசு, இன்னைக்கு தான் அது வயசு. ஆனா அன்னைக்கு அது இளம் வயது. சரியா? இளம் வயதுல தன்னுடைய மனைவியை கூட்டிட்டு என்ன செய்கிறாரு? புறப்பட்டு வருகிறார். ஆண்டவர் ப்ளூ பிரிண்ட் போட்டு காமிக்கல. இங்க பாரு ஆபிரகாம், கானான் இப்படியெல்லாம் இருக்கும், அங்க பாலும் தேனும் ஓடும், எதுவுமே காமிக்கல. 3 வசனத்தை மாத்திரம் நம்பி வந்தார். ஆமென், அல்லேலூயா. ஆதியாகமம் 12வது அதிகாரம் முதல் 3 வசனங்களிலே சொல்லப்பட்டு இருக்கிறது பாத்தீங்களா? என்னைய கவனிங்க, செய்தி வேற, இந்த பாடலில் இருக்கிற சத்தியம். அந்த பாடலை பாடும்போது கொஞ்சம் பேர் அமைதியா இருந்தீங்க, நான் உற்சாகமா பாடினேன். சரிதானா? நல்ல கவனிங்க. சரிதானா? ஆபிரகாம் நீங்க சாதாரணமா நீங்க நினைக்கிறீங்க. இன்றைக்கும் ஒரு உண்மையை சொல்றேன், நல்ல கவனிங்க. இன்றைக்கும் ஒரு யூதன் என்ன தெரியுமா செய்வானா, தன்னுடைய பிள்ளைக்கு 3 வயது முடிகிறதுக்கு முன்னால, இங்க சின்ன குழந்தைங்க இருக்கிறீங்க, பெற்றோர் கவனிங்க, தன்னுடைய பிள்ளைக்கு 3 வயது முடிகிறதுக்கு முன்னால ஆபிரகாமுடைய கல்லறையில கொண்டு போய் நிறுத்துவானா. 3 வயசு பிள்ளை எப்படி நடக்கும்? தத்தக்கா புத்தக்கா அப்படின்னு சொல்லி ஒரு கையை பிடிச்சிட்டு தான் அந்த பிள்ளை என்ன செய்யணும்? கொண்டுட்டு போகணும் இல்லையா? அந்த பிள்ளைய ஆபிரகாமுடைய கல்லறைக்கு முன்னால கொண்டு போய் நிறுத்துவாங்களாம். நிறுத்திட்டு என்ன செய்வானா, அங்க பட்டு துணியில ஆதியாகமம் 12வது அதிகாரத்துல முதல் 3 வசனங்கள் அழகாக எபிரேய மொழியிலே அங்கே பொறிக்கப்பட்டு இருக்கிறது. என்ன தெரியுமானா, அந்த பிள்ளைக்கு திருப்பி 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 என்ன செய்வானா, அந்த பிள்ளைக்கு சொல்ல வைப்பானா. எதுக்கு தெரியுமா அவர் சொல்ல வைக்கிறாரு? அவரு என் பிள்ளைக்கு இந்த உலக சத்தம் இருதயத்துக்குள்ள வர்றதுக்கு முன்னால, பிசாசுக்க சத்தம் என் பிள்ளையினுடைய நெஞ்சுக்குள்ள வர்றதுக்கு முன்னால உலகத்துல தேவையில்லாத அசுத்த சத்தம் நிறைய இருக்குது. அப்படிதானா? இருக்குதா இல்லையா? இருக்குதா இல்லையா? நிறைய பேருக்கு டிவி சத்தம் கேட்கலாம், அவ்வளவுதான். அந்த டிவியில செத்து போனவெல்லாம் வந்து நிற்பான், நான் உயிரோடு இருந்து பார்த்துக்கிட்டு இருப்பேன் இல்லையா? அங்க வருகிற நடிகர்லாம் போயாச்சு. நேற்றுக்கு முந்தா நாள் கூட ஒரு டைரக்டர்லாம் இறந்து போயிட்டாரு. சரிதானா? அவங்கெல்லாம் வந்து நிற்பாங்க. ஆனா நான் என்ன செய்வேன், பார்த்து நான் பயங்கரமா சிரிச்சுக்கிட்டு இருப்பேன். இப்போ என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்கணும், நான் உயிரோடு இருக்கிறேனா? சொல்ல மாட்டேன். சரியா? ஆனால் என் ஆண்டவர் இன்றைக்கும் ஜீவிக்கிற தேவனாய், உயிருள்ள தேவனாய், மரணத்தை ஜெயித்த தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லையா? சரிதானா? நான் ஞாயிற்றுக்கிழமை ஆராதிக்க வர்றது யாரையும் இல்லை,
மரணத்தை ஜெயித்த ஆண்டவரை. இந்த கன்வென்ஷனுக்கு நான் ஓடி வந்திருக்கிறேனே, யாருடைய வார்த்தையை தெரியுமா? அந்தோணிமுத்துக்க வார்த்தை இல்லைங்க, என்னுடைய வார்த்தை இல்லை, இந்த வேதத்தில் இருக்கிற என் ஆண்டவருடைய வார்த்தை. ஆமென், ஹல்லேலூயா. ஒரு யூதன் என்ன செய்வாரா? தன் பிள்ளைக்கு 3 வயது முடிகிறதுக்கு முன்னால அந்த எபிரேய மொழியில சொல்லப்பட்டிருக்கிற ஆதியாகமம் 12வது அதிகாரம் முதல் 3 வசனத்துல சொல்லப்பட்டிருக்க வார்த்தையை திருப்பி 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 சொல்ல வச்சிருவாராம். அவருக்கு இருக்கிற விசுவாசம் என்ன தெரியுமா? என் பிள்ளை இந்த உலகத்துல எந்த மூலைக்கு எந்த இடத்துக்கு போனாலும் இந்த வசனம் என் பிள்ளையை பாதுகாக்கும். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு டியூஷன் போறதுக்கு நம்ம எத்தனையோ லட்சங்களை கொடுப்போம். ஆனா பைபிளுக்கு யாராவது டியூஷன் வச்சிருக்கீங்களா? பிள்ளைங்களுக்கு பைபிள் இருக்கிற சத்தியத்தை சொல்லி கொடுத்துருக்கீங்களா? மக்களை, நீ இப்படி வாழக்கூடாதியா, அம்மாடி நீ இப்படி வாழக்கூடாது, இப்படி நீ டெக்கரேட் பண்ணக்கூடாது, இப்படி நீ அலங்கரிக்க கூடாது. சரிதானா? ஆமென். உனக்கு இருக்க வேண்டியது வெளியில் இருக்கிற பவுடர் பூசி குங்குமம் போட்டு அந்த அலங்காரம் அல்ல. உனக்கு இருக்க வேண்டியது பரிசுத்த. நான் சொல்றது சரியா? நான் சொல்றது சரியா? காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு பிள்ளை எங்கன்னு தேடுறீங்க. 7 மணி ஆனாலும் எந்திரிக்க மாட்டானே, தண்ணியை ஊற்றி அப்படியே ஆட்டோவில் தூக்கி போட்டுலாம் ஸ்கூலுக்கு அனுப்பணும். இப்போ 5 மணிக்கு பெட்டெல்லாம் இதாக இருக்குது, பெட்ஷீட் அப்படி மடிக்காமல் இருக்குது, பிள்ளை எங்கன்னு சொல்லி நீங்கள் தேடுறீங்க. அந்த பிள்ளை முழங்காலில் நின்று ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறத பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? நீங்கள் அமைதியாக இருக்கிறத பார்த்தா நீ சொல்கிறது கிழக்க உதிக்க சூரியன் மேற்க உதிச்சாலும் உதிக்குமே தவிர இது மட்டும் என்ன செய்தாது? நடக்குங்க. உங்களை உங்கள் பிள்ளைங்க முழங்காலில் பார்க்க வேண்டும். எங்கள் மம்மி நேற்று முட்டெல்லாம் வலிக்குன்னு சொன்னாங்க. நான் தான் அந்த அமிர்தாஞ்சன் விக்ஸ் எல்லாம் போட்டு நான் தான் தடவி விட்டேன். இப்போ இந்த கால் வலியோட எனக்கு தான் எங்கள் அப்பா ஜெபிக்கிறாங்க, எனக்கு தான் எங்கள் அம்மா ஜெபிக்கிறாங்க, எனக்காக தான் எங்கள் தாத்தா பாட்டி ஜெபிக்கிறாங்க. நான் சபைக்கு வரும்பொழுதெல்லாம் பாஸ்டர் எனக்காக ஜெபிக்கிறாங்க. பார்த்தீங்களா? கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன். சவால் விடுறீங்களா? சவால் விடுறீங்களா? இந்த வார்த்தையை ஒவ்வொரு நாளும் நீங்க கேட்கணும். கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? எதுவுமே நம்ம என்ன செய்யக்கூடாது? பிரிக்கவே கூடாது, பிரிக்கவும் முடியாது. அப்படிப்பட்ட பிள்ளைங்க வைராக்கியமாய் ஆண்டவருக்குள்ள என்ன செய்வீங்க? நீங்க இருப்பீங்க. சரிதானா?